Hi everyone. இன்னைக்கு day 2 of 100 days Python code challenge. இன்னைக்கு வந்துட்டு ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் தான் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ண போறோம். இதுல வந்து இன்புட்டா வந்துட்டு நீங்க பாக்குறீங்க 98765432 அப்படின்ற ஒரு 9 டிஜிட் இன்டிஜரை வந்துட்டு இன்புட்டா கொடுத்துருக்காங்க. அதுக்கு அவுட்புட் வந்து நம்ம என்ன பிரிண்ட் பண்ணோம்னா 25 அவுட்புட் வந்து பிரிண்ட் பண்ணணும். அதுக்கு எக்ஸ்பிளனேஷன் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இப்போ 9 இருக்கு அப்படின்னா 9க்கு அடுத்து இருக்கிற 8 ஸ்கிப் பண்ணிட்டு 7, அடுத்து 6 ஸ்கிப் பண்ணிட்டு 5, அடுத்து 4 ஸ்கிப் பண்ணிட்டு 3, அடுத்து 2 ஸ்கிப் பண்ணிட்டு 1. இதை ஃபுல்லா வந்துட்டு அதாவது இதுல இருக்கிற ஈவன் டிஜிட்டை ஃபுல்லா ஸ்கிப் பண்ணிட்டு ஆட் டிஜிட்டை ஃபுல்லா எடுத்து அதை சம் பண்ணி வர்ற ஆன்சரை நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம்னா அவுட்புட்டா பிரிண்ட் பண்ணோம். இப்போ இதை நம்ம சால்வ் பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும், இன்புட்டை வந்துட்டு யூசர் கிட்ட கெட் பண்ணிக்கணும். அதாவது n வேல்யூ n is equal to int of input of enter the n value. ஓகேவா? இப்போ வந்து நம்ம யூசர் கிட்ட இருந்து n வேல்யூவை இது வாங்கிட்டோம். இப்போ வந்து நான் என்ன பண்ண போறேன்னா டோட்டலை தான் வந்து அதாவது இது ஃபுல்லா சம் பண்ணி வர்ற டோட்டலை தான் நம்ம அவுட்புட்டா பிரிண்ட் பண்ண போறோம். அப்போ அந்த டோட்டலை வந்துட்டு நம்ம வந்துட்டு இனிஷியலைஸா 0 அப்படின்ட்டு நம்ம இனிஷியலைஸ் பண்ணி வச்சுக்கணும் அந்த வேரியபிளை, டோட்டல் வேரியபிளை. அடுத்து இப்போ வந்துட்டு உங்களுக்கு ஃபார் லூப் யூஸ் பண்ணணுமா இல்லை ஒயில் லூப் யூஸ் பண்ணணுமான்ற ஒரு இது வரும், ஒரு டவுட் வரும். இப்போ வந்து ஃபார் லூப் வந்து எதுக்கு யூஸ் பண்றோம்னா ஒன்னொன்னா வந்துட்டு இன்க்ரீஸ் பண்றதுக்கோ இல்லை ஒன்னொன்னா ரெடியூஸ் பண்றதுக்கோ யூஸ் பண்றோம் ஒரு வேல்யூவோட ரேஞ்ச் கிடைச்சிச்சுன்னா. இப்போ வந்துட்டு ஒயில் லூப் வந்து என்னன்னா அந்த கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகுற வரைக்கும் அந்த லூப் வந்து ரன் ஆகிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு ஒயில் லூப் யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்துட்டு அந்த கண்டிஷன் அதாவது ஒன்னொன்னா ஸ்கிப் பண்ணி கடைசி வரைக்கும் இப்போ இந்த இண்டிஜர் வந்துட்டு 9 டிஜிட் இண்டிஜரா இருக்கலாம், இல்லை லாங் இண்டிஜரா கூட இருக்கலாம், இன்புட் எப்படி வேணாலும் இருக்கலாம். ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா ஒயில் லூப் தான் யூஸ் பண்ணோம். ஒரு இதுக்கு சர்டன் ரேஞ்ச் தெரியல அப்படின்னா நம்ம வந்துட்டு அதுக்கு ஒயில் லூப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒயில் லூப் யூஸ் பண்றேன். ஒயில் n greater than 0. அதாவது நம்மளுக்கு அந்த ரேஞ்ச் தெரியாதனால அந்த ஒயில் லூப் வந்துட்டு நம்ம வந்து அந்த என்னோட வேல்யூ அதாவது கொடுத்துருக்கிற வேல்யூ 0 விட கிரேட்டர் தன் அதாவது நெகட்டிவ் இன்டிஜரா இல்லாம பாசிட்டிவ் இன்டிஜரா இருக்கிற வரைக்கும் 0 விட கிரேட்டர் தனா இருக்கிற வரைக்கும் எனக்கு வந்துட்டு அந்த லூப்பை ரன் பண்ணு. அப்படி 0 விட கம்மி ஆயிடுச்சு அப்படின்னா உடனே வந்துட்டு லூப்ல இருந்து எக்ஸிட் ஆயிடும். ஸோ நான் வந்துட்டு n greater than 0 அப்படின்ட்டு ஒயில் லூப் வந்து இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ஒவ்வொரு இன்டிஜர் அதாவது 9 தனியா எடுக்கணும், 7 தனியா எடுக்கணும், 5 தனியா எடுக்கணும், 3 தனியா எடுக்கணும், 1 தனியா எடுக்கணும். இதை ஃபுல்லா வந்துட்டு நம்ம சம் பண்ணிட்டே வரணும். ஸோ இது ஃபுல்லா என்னது ஆட் டிஜிட். இப்பயே உங்களுக்கு ஒரு கண்டிஷன் ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். என்ன அப்படின்னா இப்போ இதுல வந்துட்டு ஒரு இஃப் கண்டிஷன் நம்ம யூஸ் பண்ண போறோம். அதாவது இப்போ இந்த டிஜிட்டை ஃபுல்லா ஸ்பிளிட் பண்ணி எடுத்துட்டு அந்த டிஜிட் வந்துட்டு 2ஆல டிவிசிபிள் ஆகலைன்னா அதை சம் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் உங்களுக்கு ஸ்ட்ரைக் ஆயிருக்கும். ஸ்ட்ரைக் ஆகலைனாலும் ஒன்றும் இல்லை, இது வந்துட்டு அந்த கண்டிஷன் தான் நம்ம யூஸ் பண்ணி நம்ம வந்துட்டு இப்போ இந்த கோடை வந்துட்டு சால்வ் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா இப்போ இந்த இன்டிஜருக்குள்ள இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டா அதாவது டிஜிட்டுங்கிறது ஒரு இன்டிஜர்ல இருக்கு. இப்போ 100 இருந்துச்சுன்னா அதுல 1ங்கிறது ஒரு டிஜிட், 0ங்கிறது ஒரு டிஜிட், இன்னொரு 0ங்கிறது ஒரு டிஜிட். அந்த மாதிரி ஒரு இன்டிஜருக்குள்ள ஒவ்வொரு இதுவா வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி இருக்கிறது தான் ஒரு டிஜிட்னு சொல்லுவோம். ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம எடுக்கணும்னா அதுக்கு என்ன பண்ணுவோம், அதுக்கு வந்துட்டு நம்ம மாடுலோ டிவிஷன் யூஸ் பண்ணுவோம். அதாவது ஒரு நம்பரை வந்து நம்ம 10ஆல டிவிசிபிள் பண்ணும்போது அதுல வந்துட்டு கொடுக்குற ரிமைண்டரை வந்துட்டு நம்ம அது வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரி ப்ரோக்ராம்ல கோடுல வந்துட்டு ஒரு இன்டிஜர் கொடுத்துருக்காங்கன்னா அந்த இன்டிஜருக்குள்ள இருக்கிற இண்டிவிஜுவல் டிஜிட்டை வந்துட்டு நம்ம செப்பரேட் பண்ணி எடுக்கிறதுக்கு தான் நம்ம வந்துட்டு மாடுலோ டிஜிட் இதுல யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? மாடுலோ டிஜிட் வந்துட்டு மாடுலோ டிவிஷன் வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்றோம் அப்படின்னா அது வந்துட்டு நம்ம அந்த ஒரு இன்டிஜருக்குள்ள இருக்கிற டிஜிட்டை ஸ்பிளிட் அவுட் பண்றதுக்காக இப்போ இந்த கண்டிஷன் இந்த கோட்ல வந்து யூஸ் பண்ண போறோம். இப்போ வந்து while n greater than 0 இப்போ ரிமைண்டர் is equal to n modulo 10. இப்போ இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம பார்த்துருவோமா? இப்போ ரிமைண்டர் is equal to n modulo 10னா என்ன ஆகும், print of n modulo n இதுல நம்ம டிக்ளேர் பண்ணணும்ல, மாடுலோ 10னா நம்மளுக்கு என்ன வரும், 1ன்னு வந்துருச்சு. அதாவது இது கடைசியில இருக்கிற 1 வந்து நம்ம ஸ்பிளிட் பண்ணும். இப்போ வந்துட்டு நான் 1 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்களேன், 2 ஸ்பிளிட் பண்ணும். அடுத்து 2 எடுத்துட்டேன்னா 3 வந்துட்டு அது ரிமைண்டரா கொடுக்கும்.
அந்த மாதிரி வந்து நம்ம கொடுக்குற அந்த இன்டிஜர்ல கடைசி இருக்கிற அந்த ரிமைண்டர் வேல்யூவை வந்துட்டு அது மாடுலோ டிவிஷன் பண்ணும்போது அதை அவுட்புட்டா நம்மளுக்கு கொடுக்கும். ஓகேவா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இந்த கண்டிஷன் அந்த ரிமைண்டர் வர்ற கண்டிஷன் வந்துட்டு நம்ம அது ஈவனா ஆடான்னு பார்க்கணும். ஆடுனா மட்டும் எனக்கு சம் பண்ணு, ஈவன்னா அப்படியே வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அவாய்ட் பண்ணிடு, அதாவது அந்த இதை வந்துட்டு எனக்கு சம் பண்ண வேணாம் அப்படின்ற ஒரு கண்டிஷன் கொடுக்க போறோம். இஃப் ரிமைண்டர் மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0னா மட்டும் எனக்கு வந்து டோட்டல்ல வந்து பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர். இப்போ வந்து இதுவும் நீங்க கேட்கலாம், ஏன் டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர்னா இதனுடைய கண்டிஷன் என்னன்னா டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ரிமைண்டர். அதாவது இப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் வந்துட்டு உங்களுக்கு இதை நான் உங்களுக்கு ட்ரேஸ் பண்ணி காட்டுறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இப்போ என்ன ஆகும் அப்படின்னா, இப்போ உங்களுக்கு 98765432 இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது உங்களுக்கு என்ன அவுட்புட் கொடுக்கும்? 1ன்னு அவுட்புட் கொடுக்கும். அடுத்து இந்த 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணுமா இல்லையா? 1 வந்து நம்ம ரிமூவ் பண்ணணும். அப்பனாதான் வந்துட்டு ஒன்னா நம்ம ரெடி. இப்போ எப்படி ஃபார் லூப்ல வந்துட்டு கிரேட்டர்ல இருந்து ஸ்மாலர் வேல்யூக்கு நம்ம போகணும்னா ஐ மைனஸ் மைனஸ் கொடுக்குறோம். அதே இது ஸ்மாலர் வேல்யூல இருந்துட்டு கிரேட்டர் வேல்யூக்கு போனா ஐ பிளஸ் பிளஸ் கொடுக்குறோம். அப்போ வைல் லூப்புக்கும் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும்? ஒரு கண்டிஷன் கொடுக்கணும்ல. இப்போ வந்து இது வந்துட்டு ஒரு டிஜிட்ல இருந்து நம்ம வந்துட்டு ஒரு இன்டிஜர்ல இருந்து ஒவ்வொரு டிஜிட்டா நம்ம ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து இப்ப நம்ம ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணலாம். n அது நம்ம வந்துட்டு இஃப் கண்டிஷனுக்கு வெளியே தான் கொடுக்கணும், பட் வைல் லூப்குள்ள கொடுக்கணும். ஏன்னா அப்பனாதான் வந்துட்டு இந்த இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிட்டு அந்த டோட்டல்ல வந்துட்டு உங்களுக்கு சம் பண்ணக்கு அப்புறம் உங்களுக்கு வந்துட்டு அந்த கொடுத்துருக்கிற அந்த இன்டிஜர்ல இருக்கிற ஒவ்வொரு டிஜிட்டா வந்து நம்ம ரெடியூஸ் பண்றதுக்கு. இப்போ வந்து நான் அது சாம்பிள் காட்டுறேன். இப்போ வந்து 98564321 ஃப்ளோர் டிவிஷன் by 10 அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் என்ன கொடுக்கும்னா அந்த 1 தவிர்த்து பேலன்ஸ் இருக்கிற எல்லா டிஜிட்டையும் கொடுத்துரும். 98765432 கொடுத்துருக்குதா? இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ 1 வந்துட்டு நம்மளுக்கு இங்கே நம்ம டோட்டல்ல பிளஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்மளுக்கு 1 தேவையில்லை. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அந்த 1 வந்துட்டு எடுத்துருவோம். அடுத்து என்ன ஆகும்? இப்போ வைல் கண்டிஷனுக்குள்ள போகும். இது மறுபடியும் வைல் கண்டிஷனுக்குள்ள போகும். வைல்ல வந்து 98765432 இருக்கும். அது மறுபடியும் என்ன ஆகும்? உங்களுக்கு 98567432ல வந்துட்டு உங்களுக்கு மாடுலோ டிவிஷன் பண்ணானா உங்களுக்கு 2ஆ இருக்கும். அவுட்புட் 2 வருதா? இப்போ வந்து நீங்க இந்த கண்டிஷனுக்குள்ள போவீங்க. இஃப் ரிமைண்டர் மாடுலோ 2 நாட் ஈக்குவல் டு 0வா? இல்ல. ஏன்னா 2 வந்துட்டு ஈவன் ஆட் கிடையாது. ஸோ இது கூட உங்களுக்கு பிளஸ் ஆகாது. இப்போ வந்துட்டு அதை நம்ம ஸ்கிப் பண்ணணும்ல. இப்போ இந்த இதுல வந்துட்டு ஃப்ளோர் டிவிஷன் வந்துட்டு பண்ணோம் அப்படின்னா 2வை தவிர்த்து பேலன்ஸ் நம்பர் கொடுக்கும். 987654 அப்படின்னு இருக்கும். மறுபடியும் இது வைல் லூப்குள்ள போகும். மறுபடியும் வந்துட்டு இது டிவிஷபிள் மாடுலோ பண்ணும். மாடுலோ பண்ணும்போது வந்துட்டு உங்களுக்கு ரிமைண்டர் வந்துட்டு 3ன்னு வரும். 3 வரும். 3 வந்துட்டு இந்த கண்டிஷனுக்குள்ள போகும். இது சாட்டிஸ்ஃபை பண்றனால இப்போ வந்துட்டு உங்களுக்கு என்ன அப்படின்னா இப்போ டோட்டல் ஈக்குவல் டு ரிமைண்டர்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு அந்த வேல்யூ மட்டும்தான் அவைல் ஆகும். அதே இது டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ரிமைண்டர் அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு ஏற்கனவே உங்களுக்கு 1 இருக்கும். டோட்டலோட வேல்யூ வந்துட்டு உங்களுக்கு 1 இருக்கும். அந்த 1 கூட வந்துட்டு 1 ஈக்குவல் டு 1 பிளஸ் இப்போ இருக்கிற 3 அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலிஸா என்ன வேல்யூ வரும்? 4ன்னு வந்துருமா? ஸோ இதுக்கு தான் டோட்டல் ஈக்குவல் டு டோட்டல் பிளஸ் ரிமைண்டர்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதை வந்துட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி டோட்டல் பிளஸ் ஈக்குவல் டு ரிமைண்டர் அப்படின்ட்டு நம்ம ஷார்ட் ஃபார்மா எழுதியிருக்கோம். ஓகேவா? தென் அடுத்து வந்துட்டு இப்போ இதை வந்துட்டு ஃப்ளோர் டிவிசபிள் பண்ணானா 3யை தவிர்த்து அப்படியே ஒமிட் பண்ணி 987654 அப்படின்னு வந்துடும். அதுக்கடுத்து உங்களுக்கு என்ன இதுவாகணும் உங்களுக்கு தெரியும். ஏன்னா வந்துட்டு அதுக்கடுத்து ஒவ்வொரு டிஜிட்டா ரெடியூஸ் பண்ணி ஃபைனல் அவுட்புட் வந்துட்டு நம்மளுக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். இப்போ வந்து இந்த ஃபைனல் அவுட்புட்டை வந்து நான் வைல் லூப்புக்கு வெளியே எழுதுறேன். ஏன்னா எனக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பா வேணா டோட்டல் அவுட்புட்டா எனக்கு இருந்தா போதும் அப்படிங்கிறனால வைல் லூப்புக்கு வெளியே எழுதுனா எனக்கு டோட்டலா வந்து அதை சம் பண்ணி வர்ற அவுட்புட் வந்துட்டு எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடுத்துரும். சாரி, நான் இன்டென்டேஷன் எரர் வந்துடுச்சு. என்டர் தான் n வேல்யூனா 98765431 அவுட்புட் 25 வந்துடுச்சு. ஸோ ஓகே, இன்னைக்கு வந்து டே 2 ஆஃப் 100 days பைத்தான் கோட் சேலஞ்சில் நம்ம ஒரு ட்ரிக்கியான கொஸ்டின் எடுத்து அதை சால்வ் பண்ணியாச்சு. இந்த கொஸ்டின் வந்துட்டு சால்வ் பண்ணும்போது எதுவும் உங்களுக்கு டவுட் வந்துட்டு அரைஸ் ஆச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஷியோர் ஐ வில் மேக் இட் easier better way to understand for it.
வேற ஏதாவது கொஸ்டின் வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணணும், வேற எதுவும் வந்துட்டு இன்டர்வியூல வந்துட்டு உங்களால கிராக் பண்ண முடியாத எதுவும் இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கோட் சேலஞ்ச் எதுவும் இருந்துச்சுன்னா அதை வந்துட்டு நீங்க கமெண்ட்ல பின் பண்ணுங்க. நான் வந்துட்டு அதை பார்த்துட்டு கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். இந்த டீச்சிங் வந்துட்டு உங்களுக்கு புரியல, இல்லை இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கணும் அப்படின்ட்டு எதுவும் வந்துட்டு காம்ப்ளிமெண்ட் சொல்றதா இருந்தாலும் நீங்க சொல்லுங்க. ஷியோர் ஐ வில் ட்ரை டு சேஞ்ச். தேங்க்யூ.